8:30 மணிக்கு பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 5 மணிக்கு கிளம்பிருங்கன்ற. அது ரோடு சரி இருக்கா இல்லையா அதை நீங்கள் வந்து மேடையில் பேசுங்க. நான் வந்த ரோடு சரியில்லைன்னு நீங்கள் கரெக்டாக வரணுமா இல்லையா? இப்போ முதல்ல அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசணும். 8:30 மணிக்கு நீங்கள் நிகழ்ச்சினா உங்கள் நண்பர்கள் காலை 5 மணிக்கு 6 மணிக்கே வந்துடுறாங்க. சில பேர் பார்க்குறப்போ ஒரு 4:30 மணி நேரம் 5 மணி நேரம் வெயிலில் நிற்கிறாங்க. அதே மாதிரி மயக்கம் போடுறாங்க, ஆம்புலன்ஸ் வருது தூக்கிட்டு போகுது, சாப்பிட்டீங்களா சாப்பிடாம இருக்கீங்களாம் கேட்குறாரு. அப்போ அவங்க 8:30 மணிலேருந்து அங்கே வந்து குவிஞ்சிருவாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்ணிவிட்டு நீங்கள் 5 மணிக்கே இதுலேருந்து கிளம்பிருக்கலாமே. திருச்சி டு நாமக்கல் வரதுக்கு 4 மணி நேரம் ஆச்சா 5 மணி நேரம் ஆச்சா அப்படி ரோடு போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இவர் அந்த நிகழ்ச்சி 8:30 மணினா குறைஞ்சபட்சம் ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கலாம். ஒரு 1.5 மணி நேரம் டிலே கூட 10 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கலாம். அதையும் வந்து தவிர்த்து என்ன பண்ணுறாருன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு வர்றார். பார்த்தா இவர் சொல்கிற மாதிரி அங்கே ஒரு பெரிய கூட்டம் கிடையாது. போன நிகழ்ச்சியை தவிர்த்து இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப கூட்டம் கம்மி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு திருச்சியில் நடந்த கூட்டத்துக்கும் இதுக்கும் கூட்டம் கம்மி. நாகப்பட்டினத்துலேயும் திருவாரூரில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, நாகப்பட்டினத்தில் கம்மி. இங்கே ஏன் கம்மின்றதுக்கான காரணமாக நீங்கள் யோசிக்கிறது என்ன? இல்லை அவ்வளோதான் சார், ஒரு கிரேஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டாங்க சார் ஓரளவுக்கு. இப்போ எல்லாரும் அவர் பார்க்குற வர கூட்டம் தான். நீங்கள் அவர் பேசிகிட்டு இருக்கப்பே நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா கூட்டம் கலைய ஆரம்பிச்சிருச்சு.